இன்னைக்கெல்லாம் நேராக கொண்டு போய் குழந்தைகளை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துட்டு ஆங்கிலத்தில் பேசினா தான் பெருமைன்னு நினைக்கிறோம். எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் தவறில்லை. இதைத்தான் கற்க வேண்டும், அதைத்தான் கற்க வேண்டும் என்பது இல்லை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று சொன்னார்கள். ஆனால் உன் மொழிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை முழுமையாக கொடுத்துவிட்டு நீ எந்த மொழியை வேண்டுமானாலும் படித்துக்கொள், தவறு என்பது இல்லை. என் தமிழ் மொழிக்கு ஈடான ஒரு மொழி உண்டா என்று சொல்வது போல் என்ன அழகாக ஒரு சம்பவம் நடந்தது பாருங்கள். பெரிய புராணத்திலே இறைவன் தடுத்தாட்கொண்டான் சுந்தரரை. திருமணத்திற்கு வந்து திருமணத்தை தடை செய்வது போல தடை செய்து தடுத்தாட்கொண்டான். பிறகு வந்தவன் இறைவன் என்று அறிந்து கொண்டார் சுந்தரர். சுந்தரா என்னை பாடு என்று சொன்னான் இறைவன். சுந்தரா என்னை பாடு என்று மட்டும் சொல்லவில்லை, சுந்தரா என்னை தமிழால் பாடு என்று சொன்னார். இயலையும் இசையும் உள்வாங்குவதற்கு நாடகக்காரனாக இருக்கக்கூடிய இறைவன் வலிந்து வந்தான்.